நீர் பறவையில அத ட்ரை பண்ணியிருக்கேன். பரபர சாங் பார்த்தீங்கன்னா, ம். அதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ம். ஸோ எல்லா படத்துலயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ம். அதுல சில பாடல்கள் வந்து மக்கள்ட்ட பெருசா போய் ரீச் ஆயிடுது. ம். சில பாடல்கள் சேரல. அது படம் போகலன்னா அப்படிங்கிற பட்சத்துல சேராது. காற்றோடு பட்டம் போல, அயோத்தியில. ம். அ நெறைய சொல்லிட்டே போலாம். பட் மியூசிக்கா நான் இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணணும். ம். நெறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலா. இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் இருக்கு. இப்ப கனா சாங் வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் அழகான ராணின்னு ஒரு சாங் இருக்கு. ஓகே. இது எல்லாமே புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஓகே. ஸோ வேற ஒரு ஜானர்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ ரகுநந்தன் அப்டின்னா ஒரு ரூரல் தான் பண்ணுவாரு. ம். ஒரு ஃபோக் தான் பண்ணுவாரு. அப்டின்னா நான் நீர்ப்பறவையில அப்படிதான் ஃபோக் தானே பண்ணியிருக்கணும். ம். நான் நீர்ப்பறவையிலே நான் அத உடைச்சிருக்கேனே. ம். உடைச்சு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேனே. ம். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அது இப்ப ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. ஜிவி பாடியிருக்காரு. ஆ எல்லா ஜானருமே இருக்கு அதுல. ம். அப்புறம் வந்து மதயானை கூட்டம் அது ஃபோக்கு. ம். அப்படியே ஒவ்வொரு படத்துலயுமே வேற வேற ஜானர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஓகே சார். பட் பார்க்குற அந்த விஷன் வந்து அவங்க வேற மாரி பார்க்குறாங்க. நான் வேற மாரி பார்க்குறேன். ஓகே. அவ்வளோதான்.